நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய திருநிலையத்தை அதிர்வு நல்ல அதிர்வு உள்ளதாகவும் தெய்வீகமாகவும் மாற்றுவது நம்மளுடைய முக்கியமான கடமை. அதை ஒட்டி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் செழுமையும் வளமையும் புகழ் கீர்த்தி போன்ற விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். நிறைய விஷயங்களை நம்ம நிறைய செய்து கொண்டே இருப்போம். நிறைய விஷயங்களை பின்பற்றுவது ஒரு இயலாத காரியம். எப்போவுமே ஒரு ஒரு முறை அப்படி இருக்குன்னா அந்த முறையில் ஆழ்ந்து போவது ரொம்ப 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 முக்கியம். நமக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஒரு விளைவு தருவதற்கு முன்பாக அடுத்த விஷயத்துக்கு தாவிடும். ஒரு நிறுவனம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு தொழில் அப்படின்னு இருக்குன்னா, அந்த தொழிலில் குறைஞ்சபட்சம் 3 வருஷம் அதை மெயின்டைன் பண்ணி அதுக்குள்ளே உழைச்சி அதுக்கப்புறம் தான் நமக்கு எந்த விளைவு, பொருளாதார வளம் என்பதும் வெற்றி என்பதும் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம எதையுமே எதிர்பார்க்க முடியும். நம்ம அதுக்குள்ளேயே நம்ம நிறைய விஷயங்களை மாற்றிடுவோம். நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தி அது அடுத்தடுத்து மாற்றிட்டே இருப்போம். அதனால் நாம் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக இந்த யூடியூப் சேனலும் டெலகிராம் சேனலும் நடத்தி வருகிறோம். எந்த விதமான அவசரமோ ரொம்ப வேகமாக போகணுன்ற எண்ணமோ நமக்கு இல்லை. நிதானமாக நல்லா ஆழ்ந்து ஒரு புரிதலை ஏற்படுத்தி நாமும் நிதானமாக போகலாம். ஒன்றும் அவசரம் இல்லை. எப்போவுமே வளர்ச்சி வேகமாக போகிறவங்களுக்கு வளர்ச்சி அடைவதாக தெரியும். ஆனால் காலத்தை விஞ்சி நிற்கிறாங்களான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த காலம் என்பது ரொம்ப வேகமாக போகிறவங்களுக்கான காலமாக தோட்டம் தெரிகிறது. ஆனால் அப்படி இல்லை. அது இப்போ நம்ம இந்த காம்பினேஷன், அந்த திருநிலையத்துக்கான காம்பினேஷன், ரெட் செஸ்னட், ஆஸ்பன், வால்நட், கிராப் ஆப்பிள், ஸ்வீட் செஸ்னட், இது 5ம் ரெட் செஸ்னட் என்னென்னா வீட்டில் எல்லாமே வீடு அப்படி, அதாவது நம்ம திருநிலையம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்கள தொடர்புகள், அதாவது அப்பா அம்மா அப்படின்ற ஒரு இணைவு, அவர்களை பற்றி சிந்தனைகள், குழந்தைகளை பற்றி சிந்தனைகள் அப்படின்னு ஒரு லிங்க், அதாவது ஒரு நூல் மாதிரி லிங்க் இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் பொருந்தும். அதாவது வீட்டில் இருக்க உடைமைகள், பொருட்கள், உறவுகள், வெளியில் இருக்க உறவுகள்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் கார்டு மாதிரி, ஒரு அம்மாவுக்கும் குழந்தைங்களுக்கும் இருக்கிற அந்த அம்பிலிக்கல் கார்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கார்டு மாதிரி அந்த உறவு முறை. அதில் எனர்ஜி அதிகமாக லாஸ் ஆகும். பெற்றோர்கள் நம்ம குழந்தைகளை பற்றி சிந்திக்கிறது பெரும்பான்மையான நேரத்தில் நம்ம எதிர்மறையான சிந்தனை தான் வச்சுருப்போம். அது இயற்கையிலே நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, நாம் ஒரு கரு உருவாச்சு அதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு செயல்பாடுகளும் நம்ம பண்ணலை. ஆக்சுவலாக வயிற்றுக்குள்ளே ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அந்த காலத்தில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலாம் ஒரு கருவுற்ற பெண் தனிமையில் உட்காந்து எப்படி குழந்தை வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஆழ்ந்த கதைகள் படிக்கிறது, இமேஜினேஷன், கற்பனை உள்ள ஒரு நல்ல கதைகளை படிப்பது, தெய்வீக கருத்துக்களை சிந்திப்பது, திரும்ப திரும்ப கணக்கு போட்டு பார்க்கறது, அதுக்கப்புறம் ஒரு கணவன் இருக்காருன்னா அவர் அந்த குழந்தையை பற்றி சிந்தித்து நல்ல விதமாக வளர வேண்டும் என்று ஆற்றலை அந்த கருவுக்கு செலுத்துவது போன்ற விஷயங்கள்லாம் இருந்தது. இதெல்லாம் இருக்கான்றதே இருந்துச்சான்றதே நிறைய பேருக்கு தெரியாது. குழந்தை வளர்ப்புன்றது ஏதோ கல்யாணம் ஆகிட்டா குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்றதெல்லாம் இல்லை. அதுக்கான தகுதி இருக்கா நமக்கு அப்படின்றத முதல்ல நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். எப்படி அப்போது நம்ம எந்த தரத்தில் ஒரு கருவை உருவாக்குறோம் என்பதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளோட குழந்தைங்களோட தரம் இருக்கும். நம்ம எந்த தரத்தை உருவாக்கணுமோ அந்த தரம் தான் இருக்கும். அப்போது இப்போ உருவாக்கிட்டோம் வந்துருச்சு அப்படின்னும் போது குழந்தைகளை பற்றிய அவங்களுக்குன்னு தனி வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்குன்னு தனி இயக்கங்கள் இருக்குது, இயற்கை திட்டமிட்டிருக்கு. அதை பற்றி அதிகமான தேவையற்ற பற்றுதலையும் ஒன்றுதலையும் வச்சுக்க தேவையில்லைன்றது தான் முதல்ல. அப்போது வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தன்மையை கொடுக்கறது.
அவங்களுக்குன்னு ஒரு இடைவெளி கொடுத்து, அவங்களுக்குன்னு ஒரு அதிகாரத்தை கொடுத்து, அதே நேரத்தில் அவங்கள வளர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்து அந்த ரிச்சஸ் நெட். இதுதான் வந்து உறவுகளுக்கு, கணவன் மனைவி உறவு உட்பட, குழந்தைகள் உட்பட, நண்பர்கள் உட்பட, சமுதாயம் உட்பட, உறவினர்கள் எல்லாத்துக்கும் எது தேவை, எங்கே நம்ம நிற்கணும், எங்கே நம்ம போகணும் அப்படின்னு. அப்போது வீட்டிலேருந்து வெளியிருந்து வெளியேறக்கூடிய அதிர்வலையும் வீட்டுக்குள்ள அதிர்வலைகளையும் சமநிலை பண்ணி வீட்டுக்கு ஆற்றலை அதிகப்படுத்தும் ரிச்சஸ்னஸ். வெளியிருந்த ஆற்றலையும் கட் பண்ணோம், தேவையற்ற ஆற்றலை, உள்ளேருந்து வெளியே போகிற ஆற்றலையும் கட் பண்ணோம். அதே மாதிரி ஆஸ்பன் அடுத்து பார்த்திங்கன்னா தேவையற்ற நிறைய விஷயங்கள், ஏகப்பட்ட அமானுஷ்யம் போன்ற விஷயங்கள், பயம் போன்ற விஷயங்கள், காரணமில்லாத ஒரு வருத்தங்கள், தொந்தரவுகள், அந்த ரிஃப்ட்டு, சண்டைகள் எதுவுமே இருக்காது, திடீர்னு ஒரு சண்டை வந்துடும். அதெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தி பிரபஞ்ச ஆற்றலை ஊடுருவ செஞ்சு நம்மோடு பல்வேறு தரப்பட்ட எண்ணங்கள் வந்து உள்ளே ஈர்த்து வச்சிடும். அது ஒன்று. அப்புறம் வால்நட்டுன்றது வந்து ப்ரொட்டெக்ஷன். மிக முக்கியமாக இந்த 5 காம்பினேஷன் மிகப்பெரிய ப்ரொட்டெக்ஷனை கொடுக்கும். ஏறக்குறைய நம்ம எல்லா மட்டத்திலேருந்தும் நமக்கு ப்ரொட்டெக்ஷன், எல்லா மட்டத்திலும். இது வந்து வால்நட்டுன்றது வந்து இயற்கை சீற்றங்கள், இயற்கை விஷயங்கள், மிகப்பெரிய அதிகாரத்திலேருந்து வரக்கூடிய பாதிப்புகள், மாற்றத்தை ஏற்காமல் இருப்பாங்க நிறைய பேர். ஒரு பொருளை வெளியே போடுறது, இல்லாட்டி வீடை மாற்றுறது, வேலையை மாற்றுறது, இல்லை பயம் போன்ற விஷயங்களுக்கு அதை வந்து சரி பண்ணி விட்டுரும். அப்புறம் கிராப் ஆப்பிள் என்பது நம்ம வீட்டில் ரொம்ப நாள் புழக்கத்தில் இருந்தது. ரொம்ப நாள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 30 ஆண்டுகளுக்கும் வீட்டினுடைய திருநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்படி, அதாவது வாசல், அதாவது மெயின் வாசக்கால்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த திருநிலை, அதை வந்து மாற்றி அமைப்பாங்க, இல்லாட்டி ஷேக் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா 30 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை ஒரு சேஞ்ச் வந்து ஒரு இல்லத்திலையும் வரும் அப்படின்றது. அது அந்த மாதிரி அந்த கிராப் ஆப்பிளில் வந்து ரொம்ப நாள் வீட்டில் இருக்கிறவங்க சண்டை சச்சரவுகள் போன்ற விஷயங்கள்லேருந்து ஒரு வகை தேவையற்ற மிக அழுத்தமான உடலுக்கு பொருந்தாத எண்ண ஆற்றல்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் கிளியர் பண்ணிடும் கிராப் ஆப்பிள். அதே மாதிரி வேற்று மனிதர்களோட சிந்தனையினுடைய ஆதிக்கம், பொருட்கள் ஆதிக்கம், வீட்டில் தேவையற்ற சடங்கு முறைகளால் ஏற்படுத்தி வைத்த பொருட்கள் ஆதிக்கம், இது எல்லாத்தையுமே சரி பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஸ்வீட் செஸ்னட்ன்றது மிகப்பெரிய ஆற்றலை, பிரபஞ்ச ஆற்றலை பூமியிலிருந்து பிரபஞ்சத்துக்கு கனெக்ட் பண்ணுற ஆற்றல். அது எந்த விதமான வெறுமையும் இருந்து எந்த நெருக்கடியும் இந்த இல்லத்திலிருந்து இல்லத்தை மீட்டு கொடுத்துரும். இது வந்து நம்ம காம்பினேஷனை போட்டு தெளிக்க சொல்லி 3rd ரவுண்டு போயிட்டுருக்கு. இப்போது இதில் அனுபவங்கள், நிறைய பேர் அனுபவங்கள் என்ன சொன்னாங்கன்னா, வீட்டில் இருக்க பொருட்கள் வந்து எங்களுக்கே தெரியாமல் எல்லாம் வெளியேறிக்கிட்டே இருந்தது, தேவையற்ற பொருட்கள், எங்களுக்கே பிரமிப்பாக இருந்தது அப்படின்னு. இன்னொருத்தர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வீட்டில் அருகாமையில் இருக்கிற இடத்துலலாம் வந்து பார்க் ரெடியாக இருக்குது. ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒவ்வொரு டெய்லி வாக்கிங் போகும்போது ஒவ்வொரு இடத்துல இந்த அதிர்வலையிலே ஏற்படுத்தியிருக்கிறார். அந்தந்த இடம்லாம் எல்லாமே க்ளீனாக இருக்குது, ஏறக்குறைய ஒரு ஏரியாவே ஒரு க்ளீனாக இருக்குது. இன்னும் ஒருத்தருக்கு என்ன ஆயிருக்குன்னா, ரொம்ப நாளாக வராத பணம் ஒருத்தர் கொடுத்து ரொம்ப நாள் அவர் வந்து ஃபோன்லேயே கான்டாக்ட் வரல, அவர் திடீர்னு வந்து அமௌண்ட்டை போட்டுட்டு நான் மாதம் உங்களுக்கு பணம் கொடுத்துறேன்னு சொன்னது. ஏன்னா நமக்கு வந்து அவரை பற்றி எண்ணங்கள், நமக்கும் அவருக்கும் ஒரு இணைப்பு ஏற்பட்டிருக்கும். இப்படி கொடுக்கலையே நம்மளை கஷ்டப்படுத்திட்டாருன்னு நினைப்போம். அந்த இது கட்டாயி நம்ம வேலையை பார்க்கும்போது அவங்க தானாக வந்து முயற்சி பண்ணுவாங்க. நிறைய நேரத்தில் நம்மளோட குழந்தைகளை நம்ம பாதுகாப்பு உணர்வு, உணவு மட்டும் கொடுத்தா போதும், கவனிக்காம விட்டாவே நல்லாவே. கவனிக்காம விட்டான்னா டெய்லி கவனித்தல் இல்லை, ஒரு வாரத்துக்கு ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தான் கவனிக்கணும். டெய்லி நெருக்குதல் கொடுக்கறதுனால தான் பசங்க வந்து வழி தவறி போகிறத ஒரு விஷயங்கள் இருக்குது. கவனித்து கொண்டே இருக்க வேண்டும், ஆனால் கவனிப்பது தெரிவிக்கக்கூடாது, நிர்பந்தம் பண்ணக்கூடாது. இது பண்ணு, அதை பண்ணு, இதை செய்யணும். அவனை கவனிச்சுட்டே இருக்கும். எந்த இடத்துல மடை மாற்றணும் அந்த இடத்துல மடை மாற்ற வேண்டும், அது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் என்ன சொன்னாங்கன்னா, வீடு விற்று அது வந்து வெகு விரைவில் வந்து அந்த ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட 1 வருஷமாக போராடி கொண்டு இருக்கிற வீட்டை வந்து விற்றுருக்குறாங்க. விற்பனைக்கு ஆகிருக்கு, நல்ல விலைக்கே வந்திருக்குது. சில பேருக்கு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி
கொடுத்த பணம், ஒருத்தருக்கு உதவி பண்ணியிருக்காங்க, அந்த உதவி பணம் திடீர்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து எனக்கு நன்றி, படிக்கிறதுக்கு உதவி பண்ணீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தேவையற்ற கிளாஸுக்கு போகிறது, அப்புறம் இந்த கோயிலுக்கு போகிறது, அந்த கோயிலுக்கு போகிறது, இந்த சர்ச்சுக்கு போகிறது, இந்த இதில் போய் படிக்கிறது, அந்த புத்தகம் படிக்கிறது எல்லாமே கட்டாயிருக்குது. அதில் ஒன்று, வீட்டினுடைய அதிர்வலைகள் ரொம்ப அதிகமாக மாற்றங்கள் உருவானதுனால, நிறைய ஆழ்ந்த ஒரு மாற்றம் உருவானதுனால, ஏறக்குறைய ஒரு 80% என்னுடைய அனுமானத்தில் வந்து யாரெல்லாம் தொடர்ச்சியாக இதை பயணம் பண்ணாங்களோ, 2 வாரம் ஃபுல்லாக பயணம் பண்ணவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கு. அதாவது பொருளாதார வளம் உருவாகிருக்குது. அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம சிரமப்படக்கூடிய வாழ்க்கைன்றது பார்த்திங்கன்னா, உறவுகளாலும் பற்றுதலாலும் தேவையற்ற பயம்னாலும் மாற்றம் நிகழாததுனாலும் இயற்கையை இயற்கையை நம்பாததுனாலும் அப்புறம் எல்லாரையும் நம்பி இங்கே அது இருக்குது, இங்கே அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, இங்கே ஓதுறாங்க, இங்கே பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படின்னு போயிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு வச்சதுனால அவங்களுடைய எண்ண ஆற்றலுடைய தாக்கத்தை கிளியராக கிளென்ஸ் பண்ணியிருக்கு கிராப் ஆப். நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எனக்கு தகவல் சொன்னாங்க, வீட்டில் இருந்த தேவையற்ற புத்தகங்கள், பூஜை சாமான்கள், ஒருத்தர் வீட்டிலலாம் சொன்னாங்க எங்கள் வீட்டில் ஒரே ஒரு படம் தாங்க இருக்குது அப்படின்னு. அதுலேருந்து வரக்கூடிய அதிர்விலேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது, பற்றுதல் என்பது உங்கள் சுயத்தோடு பற்றிருத்தல் மட்டும்தான். நீங்கள் உங்களோட பற்றி இருக்கீங்களா, அது மட்டும்தான் பற்றுதலை ஒழிய வேறு எதுவும் கிடையாது. அதனால் சில பேர், ஒருத்தருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வேலை கிடச்சிருக்கு, அதாவது வேலையில் வந்து 30% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது சேலரியை. அது மாதிரி நிறைய தகவல்கள் எனக்கு கிடைக்கப்பட்ட தகவல், குறைந்த அளவில் தான் நம்ம காண்டாக்டில் இருக்கோம், அதே கிடைக்கப்பட்ட தகவல்கள். அதனால் இது வந்து உங்களுடைய எண்ணத்தை வெளியே போக விடாமல் அப்படியே நிறுத்தி உங்களை ஆற்றல் உள்ளவர்களாக மாற்றுது. வீட்டையும் அப்படியே மாற்றுது. வீடு வந்து எனர்ஜைஸ் ஆகிறது நம்மளால தான். வீட்டால் நம்ம எனர்ஜைஸ் ஆகிறோம். அப்போ நம்ம எந்த அதிர்வலைகளை உருவாக்குறோமோ அதே மாதிரி வீடு அந்த அதிர்வலை உருவாக்கும். அப்போ ரெண்டுத்துக்கும் வீட்லேயும் தெளித்து நம்மளும் அதை உட்கொள்ளும் போது அது ஒரு இணக்கமான ஒரு அதிர்வலைகளை பிரபஞ்ச ஆற்றல் கொண்டு ஊடுருவக்குள்ளான வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுனால மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு இந்த 2 வாரத்தில். அதனால் அனுபவத்தில் பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு 2 நாள் 3 நாள்லேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆழ்ந்து நிறுத்திட்டு ராக் வாட்டர் தெளித்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துருக்கு. அதனால் இந்த காம்பினேஷனை ஒரு தனி காம்பினேஷனை போட்டு வச்சுங்க. வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் வீட்டில் தெளிக்கிறதுக்கு பயன்படுத்துங்க. மிக உறுதியாக நம்முடைய இல்லமாகிய இந்த திருநிலையம் தெய்வீக ஆற்றல் உள்ளதாக இருக்கும். இதை தொடர்ச்சியாக நம்ம வந்து பயிற்சி பண்ணும் போதும் இதை வந்து தெளிக்கும் போதும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லா வளங்களும் பெறும். நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா நேரம் நிறைய கிடச்சிருக்கும், நிறைய பேருக்கு நிறைய நேரம் கிடச்சிருக்கும். எந்த எண்ணங்கள் தோன்றும் போது எண்ணத்தை பற்றி ஆராய்ச்சி வந்திருக்கும். எண்ணத்தை வந்து நம்ம சமன் பண்ணணும், சீரமைக்கணும் அப்படின்ற எந்த எண்ணம் வந்து இது வந்து எனக்கு தேவையான எண்ணமா தேவையற்ற எண்ணங்களா அப்படின்னு உருவாயிருக்கும். சில வீட்டில் வந்து திடீர்னு வந்து அசாதாரணமான ஒரு நிகழ்வுகள்லாம் இருந்திருக்கும். அந்த நிகழ்வுகளுக்கு பின்னாடி பயந்துருப்போம். ஆனால் அந்த நிகழ்வுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு புரிதலும் ஒரு பாதுகாப்பும் நமக்கு கிடச்சிருக்கும். அதெல்லாம் நடந்துகிட்டே வருது. அதனால் திரும்ப திரும்ப வந்து நமக்கு வீடு ஆற்றலை தருகிறது, நம்மளுடைய திருநிலையம் ஆற்றலை தருகிறது. நம்ம இந்த திருநிலையத்தை ஆற்றல் உள்ளதாக மாற்றுவதற்கு நாம் இந்த மாதிரி முயற்சிகள்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை பண்ணும்போது வந்து நம்மளுடைய இல்லம் என்ற திருநிலையம் என்பது நமக்கு ஆற்றலை கொடுக்கு. பேட்டரி ரீசார்ஜ் மாதிரி. வெளியே போயிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு வீட்டில் வந்து உட்காரும் போது நமக்கு ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணக்கூடிய இடத்துல நம்மளுடைய எனர்ஜியை எடுக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் குறிப்பிடத்தகுந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாகுவதை நம்ம பார்ப்போம். உருவாகிருக்குது. நான் எதிர்பார்க்காத அளவில் விளைவுகளை தந்திருக்கிறது. மிக குறிப்பாக செழுமையும் வளமையும் ஒரு பூர்த்தியும் தந்திருக்கு. அதாவது பொருளாதார வளத்தை தந்திருக்கு இந்த காம்பினேஷன். அதனால்
நல்ல விதமாக பயன்படுத்துங்க. வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த வாரம் முழுவதும் அந்த இந்த இந்த கோர்ஸ் இன்னிலேருந்து இன்னொருக்கு யாருக்குன்னா கொடுக்க முடியும்னா கொடுத்து அந்த பயன்பாட்டை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது அந்த அதிர்வலை மாற்றத்தை வீட்டில் இருப்பவங்கள மாறினா வீடு மாறினா, அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் மாறும். எண்ணங்கள் மாறினா நம்ம வீடு மாறும். இது திறநிலையத்தினுடைய தன்மை. அதை பயன்படுத்தி நல்ல விதமாக நம்மை நாமே மாற்றிக்கொள்வோம். பற்றுதல் என்பது என்னோடு நான் பற்றிருப்பது மட்டும்தான். வேறு எல்லா பற்றுதலும் தேவையற்ற பற்றுதல் தான். அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை ஆற்ற வேண்டும். ஆனால் என்னோடு நான் இருப்பதே மிக உன்னதமான நிலை. அதை இந்த காம்பினேஷன் நமக்கு நல்லா சொல்லியிருக்கு. நன்றி.